அப்போ அங்கதான் இந்த கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். இது முதல் தரமானது தான். அவங்க பிரிச்சு வச்சது தப்பு கிடையாது, அது முதல் தரமானது தான். அவங்க பிரிச்சு வச்சதுல ரெண்டாம் தரமானது, அது எல்லாம் நலமானது தான். அது எல்லாம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அதை அழித்து போட மனசு இல்லை, அதை சங்கரிக்க மனசு இல்லை. முதல் தரமானதா இருக்கிறது, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது. பார்த்தா கர்த்தருக்கு பலி செலுத்துற மாதிரி இருக்கு. அவ்வளோ குவாலிட்டியா இருக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்குது, செகண்ட் குவாலிட்டியா இருக்குது. அதனால அழித்து போட மனம் இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க சொல்றாங்க கர்த்தருக்கு அதை பலியிட வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றாங்க. அங்கதான் நம்ம வைக்கிறோம். அது முதல் தரமானது தான், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், அது பெஸ்ட் தான். ஆனா யாருக்கு அது பெஸ்ட், யாருக்கு அது முதல் தரமானது? சவுலுடைய பார்வைக்கு அது முதல் தரமானதா, கர்த்தருடைய பார்வைக்கு அது முதல் தரமானதா? சொல்லுங்க. யாருடைய பார்வைக்கு அது? சவுலுடைய பார்வைக்கும் ஜனங்களுடைய பார்வைக்கும் தான் அது முதல் தரமானது. கர்த்தருடைய பார்வைக்கு அது என்ன இல்லை, முதல் தரமானது கிடையாது. கர்த்தருடைய பார்வைக்கு அது நலமானது கிடையாது. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது? கர்த்தருடைய பார்வைக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். இது என்ன? கர்த்தருடைய பார்வைக்கு என்னவா இருக்கிறது? பொல்லாப்பா இருக்கிறது. சவுலுடைய பார்வைக்கும் ஜனங்களுடைய பார்வைக்கும் அது என்னவா இருக்கிறது? நலமானதா இருக்கிறது, முதல் தரமானதா இருக்கிறது, பெஸ்ட் குவாலிட்டியா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வைக்கோ பொல்லாப்பானதா இருக்கிறது. அப்ப சவுலை ராஜாவாக்கினது யாரு? கர்த்தர் தான் ராஜாவாக்கினார். இப்ப சவுல் இடத்துல ஒரு வேலையை சொன்ன போது அந்த வேலையில அவன் யாருடைய பார்வைக்கு வச்சு பார்க்கறான்? ஜனங்களுடைய பார்வைக்கு வச்சு பார்க்கறானே தவிர தன்னை அனுப்பின கர்த்தருடைய பார்வைக்கு இது என்னவா இருக்குன்றத அவன் என்ன பண்ணல, நிதானித்து பார்க்கவில்லை. அல்லேலூயா. ஒரு பக்கம் தன்னை அனுப்பின கர்த்தர், தன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கின கர்த்தர் பார்க்கிறார். இன்னொரு பக்கம் நம்ம கூட இருக்கிற ஜனங்க